ஹாய் கைஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு வெட் கிரைண்டர். இந்த வெட் கிரைண்டரில் என்ன பிரச்சனைன்றது கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, இது சுத்த மாட்டேங்குது அப்படின்னு நம்மகிட்ட கொடுத்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து ஒரு 6 ஸ்க்ரூ இருக்கும். 6 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டினோம்னா 6 ஸ்க்ரூ ப்ளஸ் அந்த புஷ் மாதிரி இருக்குது, அதை கழட்டினா தான் நம்ம மோட்டரை கழட்ட முடியும். நம்ம சேர்த்து கழட்டும் போது அந்த புஷ்ஷையும் சேர்த்து நம்ம கழட்டிடலாம். இப்போ வந்து ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. இப்போ புஷ்ஷையும் கழட்டுறோம். கழட்டி எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எல்லா புஷ்ஷையும் கழட்டியாச்சு, ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. இப்போ வந்து என்னென்னா, வீலை சுற்றி பார்க்குறோம், வீல் சுற்ற முடியல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீலோட இதையும் கழட்டிட்டோம், போல்ட்டையும் கழட்டிட்டு நம்ம சுற்றி பார்க்குறோம், வீல் டைட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன பிரச்சனைனா, உள்ளே பேரிங் போயிருக்கு. அதுதான் இதோட பிரச்சனை. அது கழட்டுறதுக்கு வந்து வீலை கழட்டுறதுக்கு கீழே உள்ள ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. சைடில் வீலோட சைடில் 2 சைட்லேயும் 2 ஸ்க்ரூ இருக்கும். அதையும் நம்ம கழட்டினா தான் வீலை கழட்ட முடியும். அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு வீலை வந்து மோட்டரோட பெல்ட் அட்டாச் ஆகிருக்கும், அந்த பெல்ட்டையும் நம்ம கழட்டணும். கழட்டினா தான் நம்ம வந்து அந்த வீல் இது மோட்டரோட வீல் அந்த இது கிரைண்டரோட கல் சுற்றுற அந்த புஷ் இருக்கும், அதை வந்து தனியாக எடுத்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும், பேரிங் மாற்ற முடியும். இப்போ வந்து பெல்ட்டை நம்ம லூஸ் பண்ணுறோம். பெல்ட்டை லூஸ் பண்ணிட்டா தான் நம்ம வந்து தனியாக கழட்ட முடியும். இப்போ வந்து பெல்ட்டை வந்து தனியாக கழட்டியாச்சு. கழட்டிட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவையும் கழட்டிட்டோம். இதான் வந்து அந்த புள்ளி, அந்த கிரைண்டரோட கல் வைக்கிற புள்ளி. இந்த புள்ளியில் வந்து அந்த புள்ளிக்கு மேலே அந்த ராடு மாதிரி இருக்கும், அந்த ராடை வந்து தட்டினோம்னா கிளியாக வந்துடும். அதுக்கு இடையில தான் பேரிங் இருக்கும். பேரிங் மாற்றினதை வந்து அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணல. ஏன்னா வந்து இது வந்து வீடியோ நான் தான் பார்த்தேன், அதனால் வீடியோ எடுக்க முடியல. அந்த போல்ட்டுக்கும் அந்த புள்ளிக்கும் இடையில தான் பேரிங் இருக்கும். அதை தட்டி எடுத்து பேரிங்கை மாற்றிட்டோம்னா பேரிங் கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ வந்து எப்படி மாட்டுறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ அதே போல் எப்படி கழட்டமோ அதே மாதிரி வச்சு நம்ம வந்து அதோட வீலில் வச்சு சைடில் 2 ஸ்க்ரூவை மாட்டிடணும். அது மாட்டிட்டு கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவையும் வச்சு மாட்டிடணும். 2 போல்ட் இருக்கும், 2ஐயும் மாட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் டோரை தூக்கி வச்சு மாட்டிடணும். மாட்டிட்டோம்னா கம்ப்ளீட் ஆகிரும். மாட்டிட்டு மேலே வந்து ஒரு புஷ்ஷு கொடுத்துருப்பாங்க, கிரைண்டரை வந்து கல் மாட்டாமல் இருக்கடி அந்த புஷ்ஷையும் போட்டுட்டு மேலே ரப்பர் இருக்கும், ரப்பரையும் மாட்டிட்டோம்னா சரியாக போச்சு. இப்போ கழட்டின ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி மாட்டிட வேண்டியதான். மாட்டிட்டோம்னா கம்ப்ளீட் ஆகி இப்போ கிரைண்டரை போட்டு பார்க்க கிரைண்டர் சூப்பராக சுற்றுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.